எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. திருச்சி சூர்யா வந்து ஒரு தகவல் வெளியிடுறாரு. பிரதமருடைய நிகழ்ச்சியில் வந்து மீனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்முருகனுடைய தலைமையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் நடிகை என்பதை தாண்டி மீனாவுக்கு எந்த அரசு பொறுப்போ வந்து கட்சியில் பொறுப்போ கிடையாது. அப்போது இவங்க தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ அது ஒரு சந்தேக பார்வையாக பார்க்கப்படுது. ஒரு நடிகையின் பின்னணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ் மல்லிகா, அவங்க சித்தி வந்து ராஜ் கோகிலா. மலையாள படத்தில் வந்து இவங்க ஒன்றும் குடும்ப குத்துவிழாக்கா நடித்தவங்க கிடையாது. இவங்க கவர்ச்சியாக தான் நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ வந்து ஆபாசம், முழுக்க முழுக்க ஆபாசமாக இருக்கும். ஆபாச நடனங்களில் நடித்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வழியில் இவங்க வந்தவங்க தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மீனானா எந்த சர்ச்சையும் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. இப்போது அவ்வை சண்முகி வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடித்தாங்க. ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக மட்டுமே வந்து வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு வந்தாங்க. அது எதுக்காக வெளிநாட்டுக்கு போனாங்க என்ன இது KS ரவிக்குமாருக்கும் கமலாசன் தான் தெரியும். அப்படி என்ன பிரமாதமான அதில் காட்சியை காட்டாங்க. முழுக்க முழுக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சியை காட்டுற வந்து மீனாவை தான் காட்டுவாங்க கவர்ச்சியாக. இது வரைக்கும் கலா மாஸ்டர் கூட வாயை திறக்கவே இல்லை. பரவாயில்ல என்ன சொன்னாங்கன்னா கலா மாஸ்டர் வந்து மீனாவை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. ஆனால் அதையாவது கலா மாஸ்டர் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரணும்ல. கலா மாஸ்டர் சொல்ல நான் தாங்க அவங்க கூப்பிட்டு போனேன், என்னுடைய கெஸ்ட்டாக வந்தாங்க, சொல்லணுமா இல்லையா. இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா முட்டாள்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொல்கிறவங்களும் முட்டாள், இதை விமர்சனமாக பார்க்குறவங்களும் முட்டாள்னு சொன்னாங்க. முட்டாளாகவே இருக்கட்டும், நீங்கள் தான் அறிவாளி இல்லை, ஃபீல்ட் அவுட்டான நடிகை. ஆனால் வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரோட நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை, பிரதமரோட பங்கேற்கிற நிகழ்ச்சி அளவுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் வாய்ந்த நபர், அரசு துறையில், தனியார் துறையில் அல்லது கலைத்துறையில் அப்படி என்ன நீங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ உங்களோட ஃபீல்டில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் மக்கள் அதிகமாக வந்து கேள்விப்படாதது இல்லை சர்ச்சையில் சிக்காத ஒரு பேர்னா மீனா அவர்களோட இது வந்து சர்ச்சையில் சிக்கலையா சார். நாங்கள் அதை அதிகமாக கேள்விப்படாது. அதே மாதிரி 90s கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் ஹீரோயின் அந்த டைமில் சார் உங்களுக்கு இருந்திருக்குல்ல சார், அந்த டைம்லலாம் இருக்குல்ல. ஸோ அவங்கள பற்றின ஒரு சில விமர்சனங்கள் இந்த ஒரு வாரமாகவே வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது சார். என்ன ஆச்சு, என்ன காரணம் சார்? இல்லை, அவர் திருச்சி சூர்யா வந்து ஒரு தகவல் வெளியிடுறாரு. என்ன தகவல்னா எல்லாரும் ஒரு கவனிக்க தகுந்த ஒரு தகவல் தான் அது. என்னென்னா பிரதமருடைய நிகழ்ச்சியில் வந்து மீனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக வந்து அமைச்சர் வந்து எல்முருகன் அவர்களுடைய நிகழ்ச்சியில் வந்து இவங்க எந்த அரசு துறையும் சாராதவங்க மீனா, ஆனால் வந்து தொடர்ச்சியாக அவருடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. எல்முருகனுடைய தலைமையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவர் சொல்கிறார். அப்போ அந்த தகவல் வந்து ஒரு சர்ச்சை ஆகுது. ஏன்னா பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அந்த தலைமை யார் எடுத்து செய்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை. இப்போ ஒரு பொங்கல் விழா பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அதில் வந்து யார் வந்து தலைமை எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுடைய அழைப்பின் பேரில் தான் இவங்க போவாங்க. ஸோ பிரதமருடைய அலுவலகத்துக்கு ஒரு தகவல் தெரியும். ஏன்னா யார் யார் பங்கேற்கிறாங்கன்றது கண்டிப்பாக தகவல் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு தெரியும். அப்போ அந்த பிரதமர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து அனுமதிக்கு ஒரு நிகழ்ச்சியில் சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா எல்முருகன் இருக்கிறார். ஸோ எல்முருகன் அது மட்டுமே இல்லாமல் தொடர்ச்சியாக எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து அவங்க வந்து நடிகை மீனா வந்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து புரிந்து கொள்ளப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது அஜித், உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது, என் மேலே ஒரு பார்வை இருக்குது. சமூகம் என்பதுன்னா 4 பேர் சேர்ந்தது சமூகம், தனிநபர் கிடையாது. ஸோ தனிநபராக பார்ப்பாங்க. அதே ஒரு 4 தனிநபர்கள் சேர்ந்தால் சமூகம். அந்த 4 பேர் பார்வையும் ஒரே மாதிரி இருக்குது. இல்லை அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இங்கே 4 விதமாக பேசவே இல்லை. இந்த 4 பேர் ஒரு விதமாக பேசுகிறாங்க. அந்த ஒரு விதமாக பேசுகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சூர்யாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. சூர்யா என்ன சொல்கிறாரு, ஒரு அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் அவருடைய எல்லா நிகழ்ச்சியிலும் ஒரு நடிகை வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை, எந்த அரசு கட்சியிலையுமே உறுப்பினராகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ வந்து ஒரு குஷ்பு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் வந்து அவங்க வந்து ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் இருக்கிறாங்க, சரிங்களா. அப்போ அவங்க வந்து ஒரு புரோட்டோக்காலில் வந்து அவங்க வந்து அவங்கள அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க கலந்துக்கிறாங்கன்னா. ஆனால் நடிகை என்பதை தாண்டி மீனாவுக்கு எந்த அரசு பொறுப்போ வந்து கட்சியில் பொறுப்போ கிடையாது. அப்போது இவங்க தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துனா அப்போ அது ஒரு சந்தேக பார்வையாக பார்க்கப்படுது. அது ஒரு விவாத பொருளாக மாறுது. சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட்டம் வேறு விதமாக பார்க்கப்படுது.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மீனானா எந்த சர்ச்சையும் இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க, சினிமாவில் வந்து வதந்திகள் வருது, அது வேறு. அந்த டைம்லேயே வந்திருக்கா சார்? பல வதந்திகள் இருக்குல்ல. பல வதந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவான வந்து நடிகை வரும்போது கிசுகிசுகள் வரும், அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இப்போது அவ்வை சண்முகி வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடித்தாங்க. ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக மட்டுமே வந்து வெளிநாட்டில் போய் ஷூட்டிங்கை வந்து முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த காதலான்னு ஒரு பாட்டில், அந்த பாட்டுக்கு அதில் வந்து வெளிநாட்டுக்கு போய் படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு பாடல் காட்சி இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா என்ன? எவ்வளவோ இடம் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே கூட எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பாடலுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கூட 2 வெளிநாட்டில் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒரே பாட்டை. அது எதுக்காக வெளிநாட்டுக்கு போனாங்க என்ன இது KS ரவிக்குமாருக்கும் கமலஹாசன் தான் தெரியும். அப்படி என்ன பிரமாதமான அதில் காட்சியை காட்டாங்க. முழுக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை காட்சியை காட்டுற வந்து மீனாவை தான் காட்டுவாங்க கவர்ச்சியாக. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாடலுக்காக அவ்வை சண்முகிக்காக எதுக்காக வந்து வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்கன்றது இப்பவும் கூட ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இது மாதிரி சினிமாவில் வந்து கிசுகிசுக்கள் நிறைய வரட்டும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து இப்போ சூர்யா வந்து யார்? பிஜேபியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேற்றப்பட்டவர்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து இதை சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ வந்து அங்கே சர்ச்சை என்ன ஆகுது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனா பங்கேற்ற நிகழ்ச்சி மட்டும் இல்லை, பிரதமருடைய நிகழ்ச்சியே அங்கே வந்து சர்ச்சையாகுது. அப்போ அது பேச வேண்டிய சூழல் வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனா இடம் கொடுத்துருக்கூடாது. இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா முட்டாள்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து இதை சொல்கிறவங்களும் முட்டாள், இதை வந்து இதை விமர்சனமாக பார்க்குறவங்களும் முட்டாள்னு சொன்னாங்க. அவங்க முட்டாளாகவே இருக்கட்டும், நீங்கள் தான் அறிவாளி இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சும்மா இருக்கிற வாய்க்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் வந்து அவள் கொடுத்த மாதிரி மெல்வானுங்க. நீங்கள் எதுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க? இந்த கேள்வி எதுக்கு வருது? எவ்வளவோ நடிகைகள் இருக்கிறாங்க, உங்களை மட்டும் எதுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக கூப்பிட்றாரு? அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை, நீங்கள் தான் அறிவாளியாச்சே, உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. ஏற்கனவே இங்கே பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட கட்சியை வந்து பிஜேபியை வந்து பாலியல் ஜல்சா பார்ட்டின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பேச்சு இருக்குது. கௌதமி வந்து பார்த்தீங்கன்னா மோசடி வழக்கில் சிக்கி மோசடி அவங்களுடைய நிலத்தை பறி கொடுத்து அது சர்ச்சையாச்சு. காயத்ரி ரகுராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லி வெளியே. அந்த பிஜேபியில் வந்துட்டு இந்த ஃபார்ம் அவுட் ஆகிற ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணி அடுத்தடுத்த இது மாதிரி போகிறதுலாம் நிறைய நியூஸில் நானும் பார்த்துருக்கேன். இல்லை அப்படின்னு நம்ம அப்படியும் சொல்லிட முடியாது. அங்கே ஏதோ ஒன்று நடக்க தானே செய்யுது. இப்போ அரசியல் கட்சி அஜித் எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது. இதில் இருக்கிற அரசியல் கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ஏகபத்தினி விரதனா நம்ம சொல்ல முடியல. ஒரு ஏகபத்தினி விரதம் நம்ம நினச்சிருந்தோம். அவன் பண்ணுற அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஆடியோ வந்துட்டு நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன். சரிங்களா? உலகத்திலே எந்த காம கொடூரனும் இப்படி சிந்திக்க முடியாது. அப்படியான சில வந்துட்டு இருக்குது. அது இந்த டாபிக் இல்லை. இருந்தாலும் இப்போ யாரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு நபரை கார்னர் பண்ணுறதுன்னு நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பொது பார்வை இருக்குல்ல, இவங்க தான் அறிவாளியாச்சே, மற்றவங்க தான் முட்டாள். ஏன்னா இவர் வந்து மீனா வந்து ஒருத்தர் கூட அப்படின்ற மாதிரி சொல்லலை, யார் அந்த குறிப்பிட்ட நபர்ன்றதையும் சொல்லிட்டார் அவர். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் இப்போ சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எதுக்காக இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே 4 பேர் சேர்ந்து தானே சமூகம். இந்த 4 பேரும் 4 விதமாக பேசலாம். மீனா அப்படி பொண்ணு கிடையாதுங்க, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க, ஆமாம் இல்லைங்க இப்படி தாங்க, ஆமாங்க அவர் அப்படி தாங்க அப்படின்னு சொன்னால் 4 பேர் 4 விதம் தான். இங்கே 4 பேருமே சேர்ந்து ஆமாங்க இவங்க ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன உங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் எக்ஸ்பர்ட், நீங்கள் மீனா வந்து என்ன எக்ஸ்பர்ட்? எதுக்காக அந்த நிகழ்ச்சிகள்லாம் இல்லை எல்முருகனுடைய எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்கிறீங்க, அதாவது கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், கட்சியில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க? பிஜேபியில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து பெரிய ஸ்டார் நான் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டே இல்லை. கிட்டத்தட்ட அம்மா ரோலுக்கே வந்துட்டீங்க நீங்கள் திருஷ்யம் படம் மூலமாக. அப்போது உங்களுக்கு மார்க்கெட்டே இல்லாத ஒரு நடிகை இப்போ கங்கனா ராவத் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொன்னால் எப்போவுமே வந்து அவங்க ஒரு பீக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் அது கூட இல்லையே, ஃபீல்ட் அவுட் ஆன நடிகை. ஆனால் வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரோட நிகழ்ச்சியிலேயே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்போ ஒரு கேள்வி வருது இல்லை, அந்த கேள்விக்கே நீங்கள் இடம் இருக்குது. நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை சொன்னவங்க முட்டாள், விவாதிக்கிறவங்க முட்டாள், நீங்கள் அறிவாளி இல்லை, நீங்கள் தான் அறிவாளியாச்சே. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக உங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு அமைச்சரோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து பங்கேற்கிறீங்க? பிரதமரோட பங்கேற்கிற நிகழ்ச்சி அளவுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் வாய்ந்த நபர்?
அரசு துறையில், தனியார் துறையில் அல்லது கலைத்துறையில் அப்படி என்ன நீங்கள் வந்து சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். கேள்வி வருது இல்லை இந்த இடத்துல. இங்கே பெண் என்பதால் வந்து நம்ம கொச்சைப்படுத்தணும் இல்லை அஜித், நடிகை என்பதால் கொச்சைப்படுத்துன்ற நோக்கம் இல்லை. ஒருத்தன் கூட போட்டான் இதுக்கு முன்னாடி ஒரு இதை பற்றி பேசும்போது, ஒரு பொது ஒழுக்கத்துக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம். திருச்சி சூர்யா வந்து எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் சரியானதா இல்லையா. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுமா அஜித், இதை யார் சொல்கிறான்னு பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறதில்ல, இதை யார் சொல்கிறான், அவனா அப்படி போயிடும். அப்படி இல்லை, என்ன சொல்கிறாங்க. அவர் எழுப்பக்கூடிய 2 கேள்வி கரெக்ட். கட்சியிலையோ அரசுலையோ எந்த பொறுப்பும் இல்லை, தொடர்ச்சியாக எப்படி வந்து ஒரு அமைச்சருடைய ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்கிறாங்க, என்ன தொடர்புன்னு கேட்குறாரு. கரெக்டு தான் அவர் கேட்குறது. அவர் சூர்யா எப்படி இருந்துட்டு போட்டோம் சார், நமக்கு அதை பற்றி தேவையில்லை சார். இதை கேள்வி எழுப்பது கூட ஒரு துணிச்சல் வரும். அவன் சுத்தமாக இருந்தால் தான் இதை கேள்வி எழுப்ப முடியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் சுத்தமாக இருந்தால் தான் அடுத்தவனை வந்து கை நீட்டி இந்த மாதிரியான செக்ஸ் ரீதியான வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வந்து வைக்க முடியும். அவன் அங்கே வீக்காக இருந்தான்னு வச்சுங்களேன், காலியாயிரும். இப்போ அப்படி தான் நிறைய பேர் ஆகிட்டுருக்கான். அடுத்தவனை சும்மா நோண்டிகிட்டே இருந்தாங்களா, இப்போ அவங்க ஃபைல் எடுத்த உடனே ஏகப்பட்ட சொன்ன குப்பைகளை தான் இவனுக்கு கலர்னானுங்க. இவனுக்கு குப்பை வந்து பார்த்தீங்கன்னா கலரும் போது சாக்கடையாக இருக்குது. அப்போது திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே எதுவும் சிக்கல் இல்லைன்றது தான் பொருள். நமக்கு ஒரு இப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், நான் மீண்டும் ஒரு சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல, திருச்சி சூர்யா மேலே ஒரு பார்வை இருக்குது. அவர் எப்படிப்பட்ட நபர்? ஸோ அதனால் வந்து கேட்டால் அதை ஒரு விவாத பொருளாக எடுத்துரும். இப்போ நானே கூட இருக்கிறேன், இப்போ நான் எடுத்துன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை இருக்குது. ஒருத்தன் சொல்லவே சொல்கிறான், நான் கேட்குறது நியாயமாக. இப்போ திருச்சி சூர்யா என்ன சொல்கிறாரு, அவங்க எந்த அரசு துறையில் எந்த பதவியிலும் இல்லை, கட்சியிலேயே எந்த பதவியில் தொடர்ச்சியாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் உட்பட எல்லா நிகழ்ச்சியிலும் எல்முருகனுடைய நிகழ்ச்சியில் அவங்க வராங்கன்னு இதை தான் நம்ம விவாதிக்கிறோம். ஒருத்தன் சொல்லிட்டான் கமெண்ட்டில் வந்து, இவனுக்கு நல்ல சாவே வராதுன்ட்டான். என்ன தான் சொல்கிறேன், ஆமாம் இவனுக்கு நல்ல சாவே வராது. இப்போ அவனுடைய பார்வை என்னன்னு கேட்டால், அவனுடைய பார்வையில் வந்து மீனா வந்து குட், அவருடைய குட் புக்கில் வந்து மீனா வந்து நல்ல நடிகை கூட. நமக்கு நடிகையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பெண்ணை விமர்சிக்கணுன்ற யாரும் நடிகையை விமர்சனிக்கல, அவங்களோட என்ன வாழ்க்கை வாழ்வாதாரம் அதை நம்ம பேசவே இல்லை. அப்படி பேசணும்னா நீங்கள் வந்து அதை பேசணும்னு ஒரு முடிவு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்கல்ல முட்டாள்னு சொல்லும்போது, நீங்கள் அறிவாளிமா நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு விளக்கம் கொடுங்களேன். நீங்கள் முட்டாள்னு சொல்கிறீங்க, நீங்கள் விளக்கம் கொடுங்க சார். இதுக்கு நடுவில் இப்போது மீனாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மீனாவோட ஃபேமிலியை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்க. இல்லை ஃபேமிலினா ஒரு நடிகைன்ற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி இருக்குது இல்லையா, அதை நம்ம பேசுகிறோம். இப்போது நடிகை பின்னணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க தாயார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ் மல்லிகா, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தி வந்து ராஜ் கோகிலா. இவங்களுடைய வந்து கெரியர் எப்படி சினிமா கேட்டால், மலையாள படத்தில் வந்து இவங்க ஒன்றும் குடும்ப குத்துவிழாக்காக நடித்தவங்க கிடையாது, இவங்க கவர்ச்சியாக தான் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சி நடிகை தானே தவிர, அதை தாண்டி நடிகைன்ற அந்த முறையில் ஒரு தேசிய விருது பெற்ற நடிகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பல்வேறு விருதுகள் பெற்ற நடிகை கிடையாது. ஒரு 1-2 படத்தில் விருதுகள் வாங்கியிருக்கலாம், சின்னதும் பெருசுமா. ஆனால் அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு ரிமார்க்கபுள், அதாவது கேட்டால் ஒரு பெரிய அளவுக்கு கேட்டால் வந்து சாதித்த நடிகை, அதாவது நடிப்புனாலே மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவங்களாம் அவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி தான் அவங்களுக்கு மூலதனம். அதை தாண்டி பெரிய அளவில் வந்து இப்போ நீங்கள் அவங்க சித்தியுமே வந்துட்டு ஆமாம் கவர்ச்சி முழுக்க கவர்ச்சி நடிகை தான். நீங்கள் வேணா எடுத்து பார்த்துங்க, இந்த அவங்களுடைய தாயார் நடித்த மலையாள படங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் நீங்கள். ராஜ் மல்லிகான்னு சொல்கிறது, ராஜ் கோகிலான்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா துணை கதாபாத்திரங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. யார், மீனாவுடைய அம்மாவும் ராஜ் மல்லிகாவும் தமிழ்லேயும். மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவர்ச்சியான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போல்லாம் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து அப்போ இல்லை. இப்போ இந்த மாதிரி காலகட்டமாக இருந்ததுன்னா அப்படி இருக்கும். அவ்வளோ வந்து கேட்டால் ஆடையே ஒன்று இல்லைன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு கவர்ச்சி இருந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நெட்டில் இப்போவும் ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கவர்ச்சி படங்களை வந்து நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு காலகட்டம். இது வந்து டூரிங் டாக்கீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரு 10 பொம்பளை கூட உட்காந்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ வந்து ஆபாசம், முழுக்க ஆபாசமாக இருக்கும். ஆபாச நடனங்களில் நடித்தவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வழியில் இவங்க வந்தவங்க தான். ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 1-2 படங்களை வேணால் குடும்ப குத்து விளக்காக நடிச்சிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இவங்க மூலதன நடிப்புன்றது பெரிய அளவில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ராதிகா எடுத்துங்க, ராதிகா மாதிரி அழுது நடிக்கிற நடிகையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அழுது நடிக்கிற நடிகைகள் வந்து அவங்க தான்.
அதுக்கப்புறம் வந்து கவர்ச்சியும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பல கவர்ச்சி நடிகைகள் நடித்தாலும் கூட அவங்களுக்கு வந்து இப்போ சிம்ரன் எடுத்துங்க, அவங்களால அழுது நடிக்குது. குஷ்பு கூட பார்த்திங்கன்னா வந்து கண்ணீர் விட்டு நடிக்கிற காட்சிகளில் அவங்க வந்து இப்படி வந்து கவர்ச்சி மட்டுமே மூலதனமாக இல்லாமல் நடித்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படி வரும்போது கேட்டால் இப்போ அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி நடிகைன்ற ஒரு முத்திரை தான் இருக்க தவிர அதை தாண்டி வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கேரக்டர்கள் வந்து நடித்தவங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு அவங்க மேலே ஒரு கிரிட்டிசைஸ் வருது, விமர்சனம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு பதில் கொடுக்கும்போது அந்த பதிலுக்கு வந்து முற்றுப்புள்ளியாக இருக்கணும். முட்டாள்கள் சொல்லிட்டு போகக்கூடாதுன்ற. இப்போ திருச்சி சூர்யா முட்டாளாகிறதுனால ஒன்றும் கிடையாது சார். ஆமாங்க, நான் முட்டாளுங்க சொல்லிட்டு போகலாம். ஆனால் வச்ச குற்றச்சாட்டுக்கு விமர்சனத்துக்கு என்ன பதில் சார்? அதே தான். ஏன்னா அவங்க வந்து பேசும்போது அதில் வந்து நாங்கள் பண்ணதில்லை, இல்லை எங்களோட பற்றினது வந்து தவறு, ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து வைக்கல. அவங்க அதாவது அப்படி பேசினவங்க முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அஜித். என்னென்னா இது வந்து சாதாரண குற்றச்சாட்டில் ஒரு பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சியும் கிரிட்டிசைஸ் பண்ணுது. அதுதான் இங்கே வந்து படமாகவும் காட்டப்படுது. அப்படிங்கும்போது போகிற போக்கில் வந்து முட்டாள்கள் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க இல்லையா. இதை விமர்சனம் பண்ணுறவங்க வந்து முட்டாள், அது சொன்னவங்களும் முட்டாள் சொல்கிறாங்க இல்லையா. நான் திருச்சி சூர்யா முட்டாள் அறிவாளின்ற ஆராய்ச்சி இங்கே இல்லை. நீங்க அறிவாளி இல்ல. இந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவங்கள மன்னிப்பு கேட்குற அளவுக்கு, அந்த பேசினவங்களே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து எடுத்துங்க. த்ரிஷா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மன்சூர் அலிகான் பேசினார். அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்க வந்து அதுக்கு பிறகு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி இது த்ரிஷா மட்டும் இல்லை சார், நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து பொய்ன்னு சொல்லி அவங்க நிரூபித்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த முட்டாளனோட முடிச்சிடாம ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம், ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கலாம், இல்லை நிரூபிச்சிருக்கலாம், இல்லை என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் எந்த அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன், இந்த நிகழ்ச்சியில் எந்த அடிப்படையில் பங்கேற்றேன், இந்த நிகழ்ச்சியில் எதுக்கு அப்படி சொல்லியிருக்கணும். அது அல்லது இவராவது பேசியிருக்கணும், யாராவது பேசியிருக்கணும், ஒரு அமைச்சராவது பேசியிருக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் அவர் மேலே வந்து ஒரு களங்கம் வருதுன்னு சொன்னால் அப்போ அவர் பேசியிருக்கணும். மௌனமா இருக்கனால வந்து இது மக்கள்கிட்ட இன்னுமே வந்து ஓகே இந்த சைடுல எந்த ஒரு இதுவுமே வரலையே. அப்போ நீங்க ஈஸியா வந்து கடந்து போறீங்கன்னா அப்போ ஏதோ அங்கே சிக்கல் இருக்கு, ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வந்து பார்க்குறவங்களுக்கு வருது. இங்கே நீங்கள் சமூகத்துக்கான ஒரு மரியாதை நம்ம கொடுத்தா சார் ஆகணும். ஒரு விமர்சனம் வருது, என் பேர்லேயே ஒரு விமர்சனம் வருது, நம்ம அதுக்கு விளக்கம் தரணும். கண்டிப்பாக நீங்கள் அதை மௌனமாக கடந்து போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல அதாவது கேட்டால் உண்மையாக கூட நீங்கள் இருக்கலாம், சுத்தமாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விமர்சனம் வருதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பதில் அளிக்கலாம், இல்லை பதில் அளிக்காமல் கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் பதில் அளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்கள சாடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றம் சாட்டினவங்களை வந்து நீங்கள் முட்டாள்னு சொல்கிறீங்க. திருச்சி சூர்யா இப்போ முட்டாளாக அறிவாளியான்றது விவாதம் அல்ல. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா எதுக்காக பங்கேற்றாங்க அதுதான் இங்கே விவாதம் சார். இதுக்கு நடுவில் இந்த கலா மாஸ்டர் எப்படி உள்ளே வராங்க சார் இந்த இதில்? ஏன்னா பேசும்போது நிறைய பேர் வந்து கலா மாஸ்டர் வந்து உள்ளே கொண்டு வராங்க எல்லா இடத்துலையும். ஸோ அவங்களுக்கு எப்படி இதுக்குள்ளே வராங்க? இப்போ கலா மாஸ்டர்ன்றவங்க ஒரு நடனம் வந்து சொல்லித்தாங்க. அதாவது சினிமாவில் வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவ்வளோதான் ஒரு நடனம் பயிற்சி கொடுக்குறவங்க, அவ்வளோதான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியில் வந்து அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருக்கலாம், அல்லது பதவியில் கூட இருக்கட்டும். இப்போ கலா மாஸ்டரை பற்றி இப்போ வந்து கேள்வியில் அவங்க போய் பங்கேற்கிறாங்கன்னு சொன்னால் இவர் சொல்லலாம். என்னென்னு கேட்டால் அவங்க கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டால் நல்ல கேள்வி கேட்டிங்கன்னு கேட்டால் இது வரைக்கும் கலா மாஸ்டர் கூட வாயை திறக்கவே இல்லை. பரவலாக என்ன சொன்னாங்கன்னா கலா மாஸ்டர் வந்து மீனாவை அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. ஆனால் அதையாவது கலா மாஸ்டர் சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரணும்ல. கலா மாஸ்டர் சொல்ல நான் தாங்க அவங்க கூப்பிட்டு போனேன், என்னுடைய கெஸ்ட்டாக வந்தாங்க, சொல்லணுமா இல்லையா? இப்போ உங்ககிட்ட எந்த கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை சார், நீங்கள் வந்து உண்மையானவங்க, நல்லவங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கலா மாஸ்டர் சொல்லணும். என்னென்னு கேட்டால் நான் தாங்க கூப்பிட்டு போனேன் அவங்கள. அமைச்சருக்கு இது தொடர்பில் அமைச்சர் வந்து எங்களை அழைச்சார், நான் வந்து கூட வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லணும். அவங்களும் பேசவே இல்லை, மீனாவும் பேசவே இல்லை, எல்முருகனும் பேசவே இல்லை. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.